சஞ்சீவனால யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெரி குட். ஏய் என்னோட அம்மா மம்மி அச்சு சு 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 மம்மி. என்ன 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 मम्मी हीरो पापा हम सब बब्बा जाएंगे, बब्बाल खेलेंगे. ओके இங்க பாருங்க சார், உங்களை நம்பி நான் வந்து vlog எடுக்க போறேன். டோனட்லாம் செஞ்சு காமிக்கன்னு சொல்லியிருக்கீங்க. டோனட் மாதிரி வருமா? ஸோ டோனட் கரெக்டாக நீ செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. சரியா? ஓகே. எங்க உங்க கூட்டாளி? ஹலோ பாஸ், இங்க வாங்க. 2 பேர் சேர்ந்து டோனட் பண்றீங்களா இல்லை வடை பண்றீங்களா? உளுந்து வடை. நீங்க இருக்கதா பயமே. செத்துக்கே பயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப நம்ம வின்டர் சீசன்ல இருக்கோம். நம்ம ஃபேஸோட ஸ்கின் எவ்வளவு ட்ரையா அப்படியே டல் ஆகுது. இதுல வேற வின்டர் ஏர் வாங்கணும்னா அது அந்த ஏர் நம்ம ஸ்கின்னை ராக் பண்ணி அப்படியே அந்த க்ளோ, சாஃப்ட்னஸ் எல்லாமே போக்கிடுது. ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கணும் வெர்சஸ் ஸ்டாப்பிங் இட் ஃப்ரம் லுக்கிங் டல் அண்ட் கிரீசி. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு பேக்லயே நடக்குது. சோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். லெட் மீ இன்ட்ரோடியூஸ் a newly launched product from Mamaearth. இது இருக்குது Mamaearth newly launched nourishing cold creams. இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை செம்ம சாஃப்டா, மாய்ஸ்சரைஸ்டா, க்ளோயிங்கா வச்சுக்குது this winter. goodness of natural ingredients ஆல பேக் பண்ணிருக்காங்க and completely toxin free. இது இந்தியாவோட first made safe certified cold creams. and இந்த cold creams ஓட ஒரு பெஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உங்களோட ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். and அவங்க 3 பாப்புலரான இன்கிரிடியன்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த கோல்ட் கிரீம்ஸ், which is விட்டமின் சி, உப்தான் அண்ட் கக்கோ. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட் சேஃப் சர்டிஃபைட் கோல்ட் கிரீம் மட்டும் இல்ல, இதுல லைட் வெயிட் ஃபார்முலா இருக்கு. இது நம்ம ஸ்கின் டீப்பா நரிஷ் பண்ணிட்டு ஸ்கின் செம்ம க்ளோயிங்கா, மாய்ஸ்சரைஸா, ஒரு illuminating மாய்ஸ்சரைசேஷன் தருது. எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் சினா இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாம சன்னால காஸ் ஆற டேமேஜ் எல்லாத்தையும் இது நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ஃப்ரீ ராடிகல்ஸ் அண்ட் பொல்யூஷன். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னோட ரீஜெனரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதையும் இது ஸ்பீட் அப் பண்ணிடுது and leaving our skin with a healthy glow. இதுல விட்டமின் சி மட்டும் இல்லாம ஹனி இருக்கு, லெமன், ஆர்கானிக் லெமன் ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயில் இருக்கு. ஆலிவ் ஆயில் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஏஜ் ஆகாம நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டா யங்கா வச்சுக்கிறது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். ஹனியும் சரி, லெமனும் சரி. லெமன் வந்து பாத்தீங்கன்னா இம்பியூரிட்டிஸ் எல்லாமே கிளீன் பண்ணிடுது. அண்ட் ஹனி அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்காம ரொம்ப சாஃப்டா க்ளோயிங்கா, சூத்திங்கா வச்சுக்கும். நெக்ஸ்ட் இஸ் உப்தான் நரிஷிங் கோல்ட் கிரீம். இதுல டர்மரிக் இம்பாக்ட்ஸ் இருக்கு அண்ட் சாஃப்ரான் இருக்கிறதுனால இன்ஸ்டன்ட் க்ளோ டு தி ஸ்கின் கிடைக்கும். இது வந்து ஒரு டைம் டெஸ்டட் இன்கிரிடியன்ட். இது நம்மளோட ஸ்கின் ஏஜ் ஆகிற சைன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிடுது, சன் டேமேஜ்ல இருந்து நம்ம கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் ஸ்கின் டோனை அப்படியே பிரைட்டன் பண்ணிடுது. Mamaearthோட உப்தான் நரிஷிங் கோல்ட் கிரீம் வந்து ஒரு லைட் வெயிட் கிரீம் அண்ட் நான் ஸ்டிக்கி ஃபார்முலா இருக்கு. நம்மளோட ஸ்கின் இது அப்ளை பண்ணோடனே ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஃபாஸ்டா அப்சர்வ் பண்ணிடுது, லீவிங் நோ ஹெவி ரெசிடியூ. Mamaearthோட கொக்கோ கோல்ட் கிரீம்ஸ் நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்றது மட்டும் இல்லாம நோ ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் ரியலி ரெடியூஸ் பண்ணுது, செம்ம ரிசல்ட் கொடுக்குது. இதுல என்னென்ன இருக்குன்னு சொன்னேன், என்னென்ன இல்லன்னு சொல்வா? ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்ல. இதுல சிலிகான்ஸ் இல்ல, பாராபன்ஸ் இல்ல, டாக்ஸின் இல்லவே இல்ல, மினரல் ஆயில் இல்லவே இல்ல, டைஸ் இல்ல. Mamaearth is all about goodness inside, and goodness not only lies just in the product and also அந்த வேல்யூ கொடுத்து நீங்க வாங்குறீங்களா அதுலயும் நிறைய குட்னஸ் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லவே வேணாம், Mamaearthோட பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் பத்தி தான். ஆக்சுவலி நீங்க Mamaearth ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் வாங்கும் போதும் உங்களோட ஆர்டரை அவங்க நடுற பிளான் பண்ணிருக்காங்களா, 2025 1 மில்லியன் பிளான்டிங் ட்ரீஸ் எய்ம் பண்ணிருக்காங்களா, அதுல அந்த வெப்சைட்டோட உங்க ஆர்டரை லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. சோ அவங்க பிளான்டேஷன்ல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கும். அண்ட் மறந்துடாதீங்க, Mamaearth அவங்களோட அபிஷியல் ஆப் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். சோ அதுல நீங்க வாங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் ஏர்லி ஆக்சஸ் டு சேல்ஸ் கிடைக்கும்.
மம்மா எர்த் ஆப் வந்துட்டு iOS டிவைசஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை போய் நீங்க கிளிக் பண்ணி இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க and use my code SAYA 2021. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைக்கும் only on Mama Earth app and Mama Earth website. These Mama Earth products are also available on Amazon, Nykaa and Flipkart. So இன்னைக்கே வாங்குங்க. அப்போ முடிஞ்சுச்சா? முடிஞ்சது. இப்ப வாங்க, பசிக்குது போலாம். கொஞ்சம் டோனட் சமைச்சு கொடுப்பீங்க, நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வாங்க 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 வாங்க. ஐயா ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். நீங்க தம்பி நம்ம நீ சமைக்கிற மாதிரி சத்தமா பேசுற. பாப்பு கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசு. ஹலோ, நான் சமைக்கிறேன். அவங்க தான் சமைக்க போறாங்க. இல்ல நான் தான் குக்கிங். நீங்க பாப்பு, நீங்க வந்து ஆங்கர் இன்னைக்கு, புரியுதா? சொதப்பிடாதீங்க பாப்பு. டோனட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப இவனுக்கு நான் அசிஸ்டன்ட் இன்னைக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹாட் வாட்டர் பாயில். ஏன்டா ஒரு சிட்டாவே பேசுற? எப்படி சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹாட் வாட்டர் பாயில். அப்படி கேஷுவல் எப்படி வா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஹாட் வாட்டர் பாயில். அப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரா? பாப்பு அவன் கேமராக்கு நர்வஸா இருக்காரு பாப்பு. பயப்படாத. அக்காக்கு தம்பி அது பயப்படலாமா? இல்ல. வாங்க மிஸ்டர் ஷெஃப் அவர்களே, சொல்லுங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இப்போ ஹாட் வாட்டர் பாயில் பண்ணனும். ஃபர்ஸ்ட் உன் பேரை சொல்லுடா. பேரை சொல்லு. என்னன்னு தெரியும் உனக்கு? சொல்லு. நடுங்காத. வாட் இஸ் யுவர் நேம்? நிஸ்வான். நிஸ்வான். என்ன பண்றீங்க? நான் இப்போ டோனட் சமைக்க போறேன். இல்ல இல்ல, என்ன படிச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கலாம். BSc culinary arts படிச்சிட்டு இருக்கேன். எந்த காலேஜ்? MIHM. ஓகே, பெருசா சொல்லுடா. Madras Institute of Hotel Management and Catering. வெரி குட். கிளாப்ஸ் 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 கிளாப்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன இங்கெல்லாம் என்ன வெள்ளை வெள்ளையா இருக்கு? என்ன இதெல்லாம்? இதெல்லாம் ingredients. ஓகே, என்ன இதெல்லாம் சொல்லுங்க. இது மைதா. ஓகே இது salt. ஓகே, இது வெனிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ். ஓகே, இது பட்டர். பட்டர். ஓகே, சுகர். சுகர். பிரெட் இம்ப்ரூவர். பிரெட் இம்ப்ரூவர். இது என்னது? மில்க். மில்க். நான் ஒன்னு சொல்றேன். எல்லாம் மெஷர் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு ஆல்ரெடி. எஸ். இது நான் சொல்றேன் தண்ணி. வாட்டர், அதுவும் மெஷர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இது இப்போ ஈஸ்ட். ஈஸ்ட். ஈஸ்ட் எதுக்கு இது ஹாட் பண்றோம்? ஐ மீன் ஹாட் வாட்டர் வைக்கிறோம். இது பாயில் ஆனோடனே அதில் ஈஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது ஃபர்மெண்ட் ஆகும், ப்ரூஃப் ஆகும். வாட்டர் பாயில் ஆனோடனே ஈஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன ஆகும்? ப்ரூஃபிங் ஆகும். ப்ரூஃப்னா டோனட் வந்து ஸ்பாஞ்சாக வரும். Okay. இல்லாட்டி ரஃப் ஆயிரும். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். ஓகே, ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுக்கு பேர் ப்ரூஃபிங்கா? ப்ரூஃபிங். ஓகே, அப்போ பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறா போல. இந்த வீடியோ ஃபுல்லா சும்மாவே நிக்கணும். அதான் உங்க ஆசை. சேச்சே, நீங்கள் தான் பண்ணுங்க பாப்பு. உங்களுக்கு இப்போ ஈஸ்ட் வந்து ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். 10 minutes விட்டுறணும். அதே வார்ம் வாட்டரில் ஓகே, 10 minutes விட்டுறணும். விட்டுறணும். அப்படியே ஆஃப் பண்ணி. ஆஃப் பண்ணி இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக இந்த மைதா மாவு கூட மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஈஸ்ட் போட்டுக்கணும். ஓகே, அதாவது நீ அந்த Proof ஹாட் வாட்டரில் அது ஈஸ்ட் போட்டு ப்ரூஃப் பண்ண வச்ச கலவை அதை தூக்கி கலக்கிக்கணும். ஓகே, சால்ட். சால்ட் தேவைக்கேற்ப. பட்டர். அதுவும் தேவையான அளவு. அப்படிங்கப்பா, நான் பாப்போம் டயட் ஃபுட் கிடையாது இது. சுகர். சுகரு ரைட்டு. அடுத்து என்னது? பிரெட் இம்ப்ரூவர். ஆ, பிரெட் இம்ப்ரூவர். அப்போ இது டயட் ஃபுட் கிடையாது. இல்லை, ஏன்னா மைதால அவன் பட்டரை போடுறான், சுகரை போடுறான், டயட் எப்படி வரும்? பால். மில்க். அந்த பால், அது பால். அப்போ ஓ. நிறைய ஃபுட் வந்துட்டு டயட் ஃபுட் கிடையாது தான். பட் நம்ம ருசிக்கு இப்போ mix பண்ணணும். சாப்பிடுறோம்ல. ஏய், அவன் உலகத்துக்கு எதை சொல்ல வராடா? சொல்லு. இது சொல்லட்டும். ம், நம்ம ருசிக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, ம். அதுக்காக கொஞ்சம் சாப்பிடணும்ல. ஆமா. ஆனா இது டயட் ஃபுட் இல்லனாலுமே கொஞ்சம் ஹெல்த்திலாம் இருக்குல்ல. என்ன இதுல ஹெல்த்தி இருக்கு மேடம்? ஹெல்த்தி பட்டர் ஹெல்த்தி. இப்போ அந்த டோனட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு எண்ணெயில போட்டு பொரிச்செடுக்க போறான். ஹெல்த்தியா உனக்கு? ஆ, என்னாச்சு? ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங். என்னது இது? டேய் எல்லாம் ஓகே, அந்த டோனட் பண்ணு வாங்கலையா?
ஓகேடா அந்த டோனட் பண்ணு வாங்கணும் ஏன்டா பண்ண வாங்கலையா? அப்ப நீ பைத்தியக்காரனா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம இப்ப ரெடி பண்றது டோனட் பன் தான் ஃபர்ஸ்ட். அது எதுக்கு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணு? கடையில போனா தருவாங்க 10 ரூபாய்க்கு. அப்போ அந்த vlog மூடி வச்சுட்டு போக வேண்டியதுதான். இத்தனை நேரம் இப்ப வேஸ்ட் இதெல்லாம். கும்மிடுவோம் கும்மி. வா நீ பண்ணுமா, அவ தான் உளறிட்டு இருக்கா. டென்ஷன். நீ இத ஊத்த மறந்துட்ட தம்பி. அது இப்போ ஊத்த கூடாது. எக் போட்டோனே தான் ஊத்தணும். பாப்பு நீ ஷெஃப்க்கே சொல்லி கொடுக்குறியா? எக்கா? எக். போடுங்க போடுங்க. என்ன ஸ்டைலா பண்றாயா? ஓ எக் ஒயிட் அண்ட் yellow ரெண்டுமே போட்டுருமா? ஆமா. எவ்வளோ எக் ஆட் பண்ணணும்? ஒரு ஹோல் எக், இன்னொன்னு ஒன்லி yellow. ஓகே. ஆஹா பாப்பா சொன்னது கேட்டிங்களா இல்லையா? என்னது? ஒரு ஹோல் எக் அப்புறம் வெறும் yellow. ஏன் அது ஒயிட் சேர்த்து போட்டால் என்ன ஆகும்? ஒயிட் போடக்கூடாது. போட்டால் என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா ஆயிடும் எக். அப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அதில் அந்த முட்டை ஃபார்ம் ஆயிடும். ஸ்மால் டோனட் ஸ்மால் ஃபார்ம் ஆகாம முட்டை ஃபார்ம் ஆயிடும். ஆமாம் ஆமாம் அந்த முட்டை அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆகிடும். கம்மியா வச்சுக்கணும். பரவாயில்ல பாப்பு, நல்லா தான் படிக்கிறான். நல்லா படிச்சு பெரிய ஹோட்டலில் ஷெஃப் ஆகி இந்த அண்ணன் பேரை காப்பாத்துப்பா. காப்பாத்துவியா? காப்பாத்திரம். டோனட் ஸ்டிக் டோனட் சாப்பிட போறோம். டோனட் மாதிரி செஞ்சா சாப்பிட போறோம். நார்மலா நம்மளோட vlogsல பிரியாணி சமைச்சு காமிச்சிருக்கோம். அப்புறம் நான் ப்ரான்ஸ் செட்னா ஸ்டைல்ல பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பானிபூரி செஞ்சிருக்கோம். ஆலு பரோட்டா செஞ்சிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு டீசென்ட் வியூஸ் போயிருக்கு. ஸோ மக்கள் வந்து நம்மளோட குக்கிங் வந்து விரும்பி பார்க்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் வெளியில் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றீங்களா, டோனட்டு பீட்சாலாம் சாப்பிட்றீங்களா, ஸோ அது வீட்லேயே வந்து டோனட் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ஹெல்தி தானே. அதனால தம்பி வந்து உங்கள் காலேஜில் டோனட் எப்படி செய்யணும் கற்றுக்கிட்டான். அதை வந்து ஏன் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து அதை செஞ்சு காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் vlog. ஸோ அப்படியே பாருங்க எப்படி பிரசன்ஸ்டான் பாருங்க. இப்போவே அந்த பிரெட்டோட ஸ்மெல்லு வருது பாருங்க. சூப்பர்ல. அடுத்து என்ன பண்ணணும்? அது ப்ரூஃப் பண்ணணும். மறுபடியும் ப்ரூஃபா? எத்தனை வாட்டி நாங்க தான் நம்புறோம் சொல்லிட்டல டோனட். அப்புறம் நீ ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க. ப்ரூஃபிங் விட்டுட்டு தான் நீங்க கட் பண்ணணும். இல்லாட்டி ஷேப் வராது. சரி அந்த ஷேப் எப்படி வருது? அந்த ஓட்டை எப்படி வருது? நான் ஷேப் வச்சு கட் பண்ணுவேன். ஓ அந்த ஓட்டை வந்து ஷேப். ஆமா. அப்ப வடையில மட்டும் ஏன் அந்த ஷேப் வச்சு கட் பண்ண மாட்டேங்கிறாங்க? எப்படி உளுந்து வடையில ஏன் ஷேப் வச்சு கட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது மாவு அந்த மாதிரி. இது உங்களுக்கு டைட்டா இருக்குல்ல மாவு, நீங்க கட் பண்ணா இதே ஷேப் இருக்கும். ஆனா அது அப்படி இருக்காது. சரி கட் பண்ணிட்டு அதை வந்து பேக் பண்ணுவீங்களா? இல்ல, அப்போ ஆயில்ல ஃப்ரை பண்ணி. டீப் ஃப்ரை ஆயில்ல. இது டயட் ஃபுட்டே அல்ல. எனக்கு டோனட் வேணாம். பாப்பு இப்பதான் டயட்ல இருக்கேன். நான் ஸ்விம்மிங் எல்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. ஓகே ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எதுக்கு இது? இது ஒட்டாம இருக்கிறக்கா? ஆமா, நல்ல மாவு மிக்ஸ் ஆகுது, அதுல மிக்ஸ் ஆகாது. ஓகே. அப்போ இந்த மாதிரி நீடிங் பண்ணணும். ஓகே, இது 15 மினிட்ஸ் வந்து இது ப்ரூஃபிங்க்கு விட்டுருவோம். இப்போ நீங்கள் வந்து மைதா மாவில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணீங்கன்னு ஒரு தடவை நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். மைதா மாவில் ஈஸ்ட் போடணும், சுகர் போடணும், சால்ட் போடணும், பிரெட் இம்ப்ரூவர் போடணும், மில்க் போடணும், பட்டர் போடணும், வாட்டர் போடணும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாதி மிக்ஸ் பண்ணோடனே ஒரு ஹோல் எக்கும் ஒரு எக் யோக் மட்டும் எல்லோ அது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைட் ஆகும். டோ டைட் ஆகும்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதனால ஃபர்ஸ்டே ஃபுல் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஓகே. அந்த மெஷர் பண்ணியிருக்க தண்ணியில கொஞ்சம் ஊற்றிட்டு தேவைக்கேற்ப டோ கலக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டாதான். டோனா இப்போ நம்ம கலக்கணும்ல, அதுக்கு பேர் டோ. பாப்பு கத்துக்கோங்க பாப்பு. எல்லாம் கத்தாச்சு. ஓகே. அந்த டோ வந்து கலக்கி நல்லா நீடிங் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ப்ரூஃபிங் விட்டுறணும். சூப்பர். சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டோ வந்து ரோல் பண்ணியாச்சு. அடுத்தது இதை கட் பண்ணணும். டோவை கட் பண்ணணும். டோனட் ஷேப்க்கு கட் பண்ணணும்.
இது ப்ரூஃபிங் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீங்கி இருக்கு இல்லையா? அதுதான் ப்ரூஃபிங். ஓகே. ஸோ இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது அது இன்னும் பல்ஜ் ஆகுமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ சாக்லேட் மெல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சாக்லேட் லேயர் இதுக்கு மேலே போட்டு டாப்பிங்ஸ் போட்டுருந்தோம், அவ்வளோதான். சூப்பர். முடிஞ்சிச்சா? ரெடியா? அப்போ ready. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பயங்கர பசியில் இருக்கு, சீக்கிரம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது மில்க் சாக்லேட். ஓகே. இப்போ க்ரீம் போட்டாச்சு. இப்போ டாப்பிங்ஸ், தேவையான டாப்பிங்ஸ் மேலே போட்டுக்கலாம். என்னது இது? சாக்லேட். இந்த மாதிரி உங்களுக்கு வேற வேற வெரி குட். ஃபர்ஸ்ட் கை கூட டோனட் மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. சாப்பிட்டு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமா? அதுக்கு முன்னாடி இதை சொல்ல விரும்புறாரு ஷெஃப். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் இல்லை ஹனி இல்லை மேங்கோ, எந்த மாதிரி ஃப்ளேவர் வேணாலும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே எந்த மாதிரி டாப்பிங்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். காமிங்க. உங்கள் விஷ். எந்த மாதிரி டாப்பிங்ஸ் வேணுமோ வேறு வேறு போட்டுக்கலாம். சாக்கோ சிப்ஸ். இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். மேலே ஃப்ளேவரும் நீங்கள் மாற்றிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் இல்லை மில்க் ஃப்ளேவர். இப்போ சாப்பிடலாமா? சீக்கிரமா ஐயா பாபி. நிஜமா சூப்பரா இருக்கு பாபு. ஆசமா இருக்கு. ஹோட்டல்ல கொடுத்த மாதிரி இருக்கு. ஆமா. வெரி குட். கலக்கிட்டான் பாப்பு. அம்மா கொடுங்க. நல்லா இருக்கா? அப்போ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணணும். கலக்கிட்டான். இது வீட்லயே நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அது நம்ம லவ்ட் ஒன்ஸ் கையிலன்னும் போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த vlog-அ பார்த்து ட்ரை பண்ணுங்க டோனட் வீட்ல. ஓகே. சஞ்சீவனால யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃபை. அம்மா தேங்க்யூ. Thank you.